Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு கவிஸ் விலாக்ல நான் ஒரு ட்ரைபேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ஒரு ட்ரைபேட் வச்சிருக்கேன். அது வந்து ரிங் லைட்டோட வந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணுது, மொபைல் வெயிட் தாங்காம ரிங் லைட்டு கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. ஸோ வெறுமனே மொபைல் ஸ்டாண்டு மட்டும் ஒன்று வாங்கணும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குயிக் சர்வீஸ் தான் வந்துருச்சு. ஸோ அதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் இதை ஓப்பன் பண்ணி செட் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்குது. பட் இப்போ வீடியோ எனக்கு அதிகமாக ஷூட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னொரு ட்ரைபேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த ட்ரைபேட் வாங்கினேன். இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னாக்க கேட்டலாக் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைபேடை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே இருந்துச்சு. நாபை வந்து எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணும், எதை எங்கே போடணும், டீட்டெயில் ஃபுல்லாகவுமே அதில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று, அடுத்து உள்ள வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் ஒன்று இருந்துச்சு. ஸ்டாண்டையும் மொபைல் ஹோல்டரையும் செட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்டாண்டு. நமக்கு 7 ஃபீட் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இன்னும் வேணுனாலும் நம்ம ஒரு 2 இன்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு இது. ஸோ இது வந்து அந்த கீழே இருக்கிற வந்து ட்ரைபேடை வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்க ஒரு என்ன சொல்றது, அங்க ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நாபை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எந்த அளவுக்குமே மாறாது. அது அப்படியே ஸ்டெடியா நிற்கும். நம்ம எக்ஸ்பேன்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து நீங்க மொபைல் வச்சாலுமே அந்த வெயிட்டுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, நார்மலா நிற்கும். ஸோ கீழே வந்து அந்த ஸ்டாண்ட் நாபை வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன். அடுத்து மொபைல் ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னாக்கா ஒரு டேபை யூஸ் பண்ணியே ஒரு வீடியோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஹோல்டர் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அடுத்து இந்த கனெக்டர் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஸ்டாண்டையும் மொபைலையும் கனெக்ட் பண்றது, மொபைல் ஹோல்டரையும் கனெக்ட் பண்ண ஒரு கனெக்டர் ஒன்று அதில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கிற ப்ராடக்டே, 3 பீசஸ் தான். பட் அதை யூஸ் பண்ணி நம்ம கூட வரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப அதிகம் நமக்கு. இந்த வீடியோ ஸ்டாண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே எந்த ஆங்கிளில் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். இப்போ ரீல்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம். இந்த ரிங் லைட் வந்து நம்ம வெளியில அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ணும்போது எடுத்துட்டு போறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ லைட் இல்லாதப்ப மட்டும் அந்த ரிங் லைட் ஹோல்டர் யூஸ் பண்ணிட்டு இது வந்து ஈஸியா உங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். எங்க வேணாலுமே எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க ஒரு பேக்ல கூட இது செட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஹோல்டர், இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. ஸோ செட் பண்றதும் ஈஸி. நமக்கு மொபைல் எல்லா பக்கமும் நீங்க எடுத்துக்கலாம், ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ஈஸியாவும் இருக்குது இது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் ரிங் லைட் ஹோல்டர் வேணும் அப்படின்றதுக்காக அது முதல்ல வாங்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டாவதா இந்த ட்ரைபேட் வாங்கினேன். ஸோ இந்த ஓவர் ஹெட் வீடியோ ஷூட் பண்றவங்களுக்கு, நார்மலா ரீல்ஸ் ஷூட் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். செட் பண்றது ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியா செட் பண்ணியாச்சு. இப்ப எல்லா நாபையுமே கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு 7 ஃபீட் உயரம் இருக்கிறதுனால உயரத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். வீடியோ ஷூட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching.